இதில் 2 பிள்ளைங்களோட அப்டேட் சொல்ல போகிறேங்க. சைடில் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த ரெஸ்க்யூ பண்ண வீடியோ. இவளுக்கு ஒரு பக்கம் காதே அழுகி போச்சுங்க. ஸோ நம்ம ஷெல்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 நாள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா சாப்பிட தேறிக்கிட்டு இருந்தா. சரி நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். அந்த க்ளீன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆறும். அந்த புண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எப்போவுமே. அப்போ தான் வேகமாக அந்த ஸ்கின்னு க்ளோஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் இன்றைக்கி போய் ஒரு 4-5 பிள்ளைங்களுக்கு மருந்து போட்டு விட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கப்பலூருங்க. இவன் கடிப்பான்னா என்னைய பார்த்தா கடிப்பான். ஏன்னா மருந்து போடுறேன்ல, குழந்தைங்க மாதிரி தான். ஆனால் எல்லாம் வந்து எனக்கு இருப்பானுங்கிற நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு குழஞ்சு போய் தான் வந்தான் பின்னாடி கொலன்னு. ஃபஸ்ட்டு டேபிளில் க்ளீன் பண்ணும்போதே கூட இருக்க பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், பார்ப்போம் எத்தனை நாள்னு. பட் ஆனால் ஃபுட்டு இன்டேக் ஆரம்பித்தான், மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம், நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருந்தான். சரி ஓகே, இன்றைக்கி நம்ம நடக்க வைக்க பார்ப்போம். ஏன்னா உணர்ச்சி இருக்குது, நான் கொஞ்சம் வம்புழுப்பேங்க. ஏன்னா எனக்கு 2 விதமாக மருத்துவம் பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் பயமுறுத்தி அந்த ஏதோ ஒரு வில் பவரில் எந்திரிப்பானா அப்படிங்கிற ஒரு மாதிரி நான் ட்ரை பண்ணுவேங்க. வேறு வழி இல்லை. எனக்கு எந்திரிச்சிட்டானா அவன் லைஃப் நல்லாயிருக்கும். எந்திரிக்காமல் படுத்தே கிடந்தானா பெட் சோர் வந்து இறந்து போயிடுவான். ஸோ அவனுடைய வேலையை அவனே பார்த்துக்கணும், இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயத்த. சரின்னு சொல்லிவிட்டு அவனை விட்டு பார்த்தேன். பட் அவனை உணர்ச்சி இருக்குது. இன்னும் கொஞ்சம் புண்ணு ஆறுச்சுன்னா அந்த 2 காலை தவளை மாதிரி தவி கூட அவனால் லைஃப் வாழ முடியும். லைஃப் லாங் ஷெல்டர் தான். பட் பார்ப்போங்க எந்த அளவுக்குன்னு. இப்போ வரைக்கும் நல்லா இருக்கான். நன்றிங்க.